எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்க வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை குறித்து யோவான் ஸ்தானகன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒளியை உடையவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யாராக இருக்கலாம்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாய் வந்தார். மரண இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறவராய் வந்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவை குறித்து தான் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வந்து யாரையும் எந்த மனிதனையும் வெளிச்சமாக ஒளியாக மாற்றக்கூடிய தன்மையுடையவராக பூமியிலே சுற்றித் திரிந்தார். மகத்தான காரியங்களை செய்தார். இன்னைக்கு அந்த ஒளியை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனையோ ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள், நம்பிக்கையற்று போய் இருக்கிறார்கள், வாழ்க்கையின் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தற்கொலைகள் பெருகிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருளில் நடக்கிறவன் இடர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், வெளிச்சம் இல்லாவிட்டால் எப்படி நமக்கு வழி தெரியும்? வழி தெரிந்தால் தானே குறித்த இடத்திற்கு நாம் சென்று அந்த இடத்தை போய் சேர முடியும். யோசித்து பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் இன்னைக்கு இருளாக மாறிவிடுகிறது, துக்கமாக மாறிவிடுகிறது, அடுத்து என்ன செய்வது என்று குழப்பமாக மாறிவிடுகிறது. ஆனால் இயேசுவிடம் வரும்பொழுது இந்த மெய்யான ஒளியாக இயேசு நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணி அதோடு விட்டு விடுவதில்லை. உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். எவ்வளவு பெரிதான ஒரு காரியம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறோமா? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடின அந்த நாட்களிலே, நிச்சயமற்ற அந்த காலத்திலே நாம் வெளிச்சமாக ஒளியாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். குறிப்பிட்ட வெளி தேசத்தில் ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக போகிறார். அது இருண்ட பகுதியான தேசம். அங்கு போயிருக்கும் பொழுது என்ன செய்வது என்று சொல்லி 12 ஆண்டு கடினமாய் உழைக்கிறார், முயற்சி செய்கிறார். கர்த்தர் பக்கமாய் யாரையும் திருப்ப முடியவில்லை. கடைசியிலே ஒரு வாலிபனை திருப்பினார். இந்த வாலிபனோடு கூட இணைந்து அங்கு போய் ஜெபித்து ஊழியங்களை செய்யும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய தேசத்திலே உள்ள ஆலயத்திலே ஏராளமான ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு பத்திரிகையில வந்த ஒரு படத்தை அந்த வாலிபனிடம் காண்பித்தார். வாலிபனிடம் காண்பித்தவுடன் அந்த வாலிபன் சந்தோஷப்படுவான். இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவான் நினைச்சு அந்த மிஷனரி காண்பித்தார். அந்த வாலிபனும் அதிர்ச்சி அடைந்தான். அதிர்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மிஷனரியை, அந்த ஊழியரை இருதயத்தை அசைக்கிற அளவு அல்லது உலுக்குகிற அளவுக்கு ஒரு கேள்வியை கேட்டானாம். என்ன கேள்வி தெரியுமா? அந்த மிஷனரியிடம், இங்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அடுத்து மரித்த பின்பு இருக்கிற மறுவாழ்வை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அங்கோ உங்களுடைய ஜனங்கள் எப்படி ஒரு ஆலயத்துக்குள்ளே கூடி ஆராதித்துக் கொண்டு அதோடு தங்கள் வாழ்க்கையின் மட்டத்தை முடக்கிக் கொண்டிருப்பார்கள். இங்கு இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களே, இருள் இருக்கிறதே, அதை வெளிச்சமாய் மாற்ற அவர்கள் ஏன் இன்னும் புறப்பட்டு வராமல், புறப்பட்டு ஒவ்வொரு இடங்களும் சொல்லாமல் அங்கே ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாராம். மிஷனரி ரொம்ப அது சிந்திக்க வைத்ததாம். இதுதான் உண்மை. நீ பார்க்கும் பொழுது ஆலயம், ஒரு ஆராதனை, ஒரு வீடு, ஒரு குடும்பம் இப்படின்னு சொல்லி குறுகிய வட்டத்திற்குள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரிடமாவது இயேசு அன்பை காண்பித்திருக்கிறோமா? யாரிடமாவது இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவதற்கு வழியை காண்பித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய்த்திருக்கிறார். நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவோ உயர்த்திருக்கிறார், நடத்துகிறார், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், பெற்றிருக்கிறோம், அனுபவிக்கிறோம். மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதனால் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும், நாங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு வழிகாட்டத்தக்கதாய், அப்பா உம்முடைய அன்பை கொண்டு போகத்தக்கதாய் பயன்படுத்தும் சொல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசம் அடைந்தன. உம்மை நோக்கி பார்க்க கூட வழி தெரியாமல் யாரிடம் போவோம், யார் எங்களுக்கு ஆறுதல் செய்வார், யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் எங்களுக்கு இந்த யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார், யார் எங்களுக்கு வழக்காடுவார், எங்களுக்கு யார் நன்மை செய்வார் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நினைத்தருளும். அதோடு மட்டுமல்ல, உம்மிடத்தில் நன்மை பெற்ற பிள்ளைகள் அவர்களும் மூலமாய் நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு உலகத்திலே ஒளியாய் வந்தார். அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியாய் வந்தார். நம்மளையும் வெளிச்சமா இன்னைக்கு மாற்றிருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்போம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.